மௌனத்தை கடைபிடிப்பது ஆகுமாகாது, நீ பேசி. ஹாதாமின் அமலில் ஜாகிலியா, இது அறியாமை காலகட்டத்தின் செயல். ஒரு காரியம் ஆகுமாகாது என்று மௌனமான முறையில் ஹஜ் செய்வது ஆகுமாகாது என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இங்கே சொல்கிறார்கள். ஆனால் அந்த பெண்மணி அதற்குரிய ஆதாரம் என்ன என்று கேட்கவில்லை, இதற்குரிய ஆயத்து என்ன என்று கேட்கவில்லை, இதற்குரிய ஹதீஸ் என்ன என்று கேட்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதற்குரிய ஆதாரத்தை சொல்லவில்லை. ஆதாரம் சொல்லாமலேயே, ஆதாரம் கேட்காமலேயே தகுதியுடையவர்களாக இருந்தால் அவர்களுடைய சொல்லை ஏற்று செயல்படலாம் என்பதை இங்கே சஹாபாக்களுடைய வழிமுறை நமக்கு காட்டித் தருகிறது. புகாரியில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பெண்மணி மீண்டும் கேட்கிறாள், ஃபகாலத் மன் அன்த, நீங்கள் யார்? இம்ருஉம் மினல் முஹாஜிரி, நான் முஹாஜிர்களில் ஒருவன். பெண் கேட்கிறாள், எந்த முஹாஜிர்? மின் குரைஷ், குரைஷ் குடும்பத்தை சார்ந்தவன். மின் ஐய குரைஷ், எந்த குறைஷிகள், குறைஷி குடும்பத்தில் நீங்கள் யார்? அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னக்கில சஊல், நீ பெரும் வாயாடியாக இருக்கிறாயே. ஆனா அபூபக்கர், நான் அபூபக்கர் சித்திக் என்று சொன்னபோது அந்த பெண் கேட்கிறாள், மா பகாஉனா அலா ஹாதல் அம்ரி ஸாலிஹ் அல்லதி ஜா அல்லாஹு பிஹி பஅதல் ஜாஹிலிய்யா, அறியாமை காலத்திற்கு பிறகு அல்லாஹு தஆலா நமக்கு தந்தான இந்த மார்க்கம், இது எவ்வளவு காலம் உறுதியாக இருக்கும், எவ்வளவு காலம் நிலையாக இருக்கும் என்று கேட்கும்போது அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பகாஉக்கும் அலைஹி மஸ்தகாமத் பிஹி அஇம்மத்துக்கும், உங்களது இமாம்கள் எவ்வளவு காலம் நேரான பாதையில் இருக்கிறார்களோ, நேரான முறையில் உங்களை வழிநடத்துகிறார்களோ, அந்த காலமெல்லாம் இந்த இஸ்லாம் நிலையாக இருக்கும் என்று வருங்காலத்தில் நிகழ்கின்ற ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். அந்த பெண்மணியும் ஆதாரம் கேட்கவில்லை, அவர்களும் ஆதாரம் சொல்லவில்லை. ஆதாரம் சொல்லாமலேயே, ஆதாரம் கேட்காமலேயே மார்க்க சம்பந்தமான காரியங்களில் தக்லீது செய்வது கூடும் என்பதை இங்கே நபி அவர்களுக்கு பிறகு இந்த சமுதாயத்திலேயே மிகவும் சிறந்தவர்களான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். புகாரியிலேயே வருகின்ற மற்றொரு சம்பவம், புகாரியின் 3848வது ஹதீஸ். قال ابن عباس رضي الله عنهما يا أيها الناس اسمعوا مني ما أقول لكم وأسمعوني ما تقولون ولا تذهبوا فتقولوا قال ابن عباس قال ابن عباس. மக்களே, இஸ்மஉ மின்னி மா அகூலு லக்கும், நான் சொல்கின்ற காரியங்களை கவனமாக கேளுங்கள். வ அஸ்மிஊனி மா தகூலூன், நீங்கள் என்னிடமிருந்து கேட்ட காரியங்களை மக்களிடம் நீங்கள் எப்படி சொல்ல போகிறீர்களோ அந்த காரியங்களை என்னிடம் நீங்கள் கேட்க செய்யுங்கள், என்னிடம் சொல்லி காட்டுங்கள். வலா ததுஹபு ஃபதகூலு, நீங்கள் தெளிவான முறையில் நான் சொன்ன வார்த்தைகளை விளங்காமல், நான் என்ன சொன்னேனோ அவைகளை அப்படியே நீங்கள் எனக்கு திருப்பி சொல்லி காட்டாமல் மக்களிடம் சென்று காலபுன் அப்பாஸ் காலபுன் அப்பாஸ், இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் சொன்னார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பது முறையல்ல. நான் என்ன சொன்னேனோ அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதை எனக்கு நீங்கள் திருப்பி என்னிடம் அந்த பாடத்தை ஒப்படைத்து விட்டு, என்னிடம் அந்த பாடத்தை ஒப்படைத்து நான் அதை ஆமோதித்ததற்கு பிறகு நீங்கள் மக்களிடம் சென்று காலபுன் அப்பாஸ் என்று சொல்லுங்கள். இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன், மன் தாஃப பில் பைத் ஃபல்யதுஃப் மின் வராஇல் ஹிஜ்ர், யாராவது கஅபாவை தவாப் செய்தால் அவன் ஹிஜ்ர் இஸ்மாயிலுக்கு பின்னால் நின்றும் தவாப் செய்யட்டும். இங்கே எவ்வளவு தெளிவாக தக்லீதை இங்கே வலியுறுத்துகிறார்கள். நான் சொல்கின்ற காரியங்களை நீங்கள் கேளுங்கள், கேட்டு மக்களிடம் சென்று காலபுன் அப்பாஸ் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றல்ல, இப்னு அப்பாஸ் சொன்னார்கள் என்றே நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் நான் என்ன சொன்னேனோ அதை நீங்கள் தெளிவாக தெரிந்துவிட்டு போய் சொல்ல வேண்டும். கேளுங்கள், நான் இப்போது ஒரு சட்டத்தை சொல்கிறேன். மன் தாஃப பில் பைத்தி ஃபல்யதுஃப் மின் வராஇல் ஹிஜ்ர், யாராவது கஅபாவை தவாப் செய்தால் ஹிஜ்ர் இஸ்மாயிலுக்கு பின்னால் என்றும் தவாப் செய்யட்டும் என்ற இந்த சட்டத்தை சொல்கிறார்கள்.
இங்கே கால ரசூலுல்லாஹி, இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்று இங்கே சொல்லவில்லை. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆதாரம் சொல்லாமலேயே சொல்கின்ற ஒரு சட்டம். அந்த கேட்கின்றதான மக்களும் ஆதாரத்தை கேட்கவில்லை. மக்களுக்கு வேறு மக்களிடம் போய் காலபுனி அப்பாஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள் என்று சொல்வதற்குரிய உரிமை உண்டு. அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் விளக்கம் என்று இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தெளிவுபடுத்தி சொல்லும் போது, எப்படி புகாரியையும் மற்ற ஹதீஸ் கிதாபுகளையும் குர்ஆனையும் ஏற்றுக்கொள்கின்ற நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கின்ற வாயளவில் சொல்கின்ற வகாபிகளுக்கு எப்படி மதுஹப்களையும் தக்லீதையும் மறுக்க முடியும்? இங்கே நாம் மதுஹப்களை பற்றியும் இமாம்களை பற்றியும் ஆயத்துகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது, குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவதாக சொல்கின்ற வகாபிகள் சொல்வது, இமாம்கள் சொன்னார்களா எங்களை பின்பற்றுங்கள் என்று, ஷாஃபி இமாம் சொன்னார்களா எங்களை பின்பற்றுங்கள் என்று, ஹனஃபி இமாம் சொன்னார்களா எங்களை பின்பற்றுங்கள் என்று, இமாம்கள் சொல்லவில்லையே என்று கேட்கிறார்கள். இமாம்கள் சொன்னார்களா என்பது இரண்டாவது விஷயம். அல்லாஹ் சொன்னால் போதாதா? ரசூல் சொன்னால் போதாதா? தகுதியுடையவர்களை பின்பற்றுங்கள் என்று எத்தனை வசனங்களில் நாம் இங்கே எடுத்து காட்டினோம், எத்தனை ஹதீஸ்களை நாம் இங்கே எடுத்து காட்டினோம். அல்லாஹுவும் ரசூலும் இமாம்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லும் போது, இமாம்களை பின்பற்றுவதற்கு இமாம்களுடைய ஏவல் தேவை இருக்கிறதா சகோதரர்களே? அப்படி குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மேலாக இமாம்களுடைய ஏவலுக்கு மதிப்பு கொடுப்பவர்களா வகாபிகள்? அர்த்தமற்ற கேள்விகள். முஷ்ரிக்குகள் ஆதாரங்களை கேட்பார்கள், அத்தாட்சிகளை கேட்பார்கள், கேட்டுவிட்டு காட்டும் போது இது சூனியம் என்று சொல்லிக் கொண்டு செல்வார்கள். அதுபோன்று தெளிவான வசனங்களை, தெளிவான ஹதீஸ்களை தக்லீது செய்வதற்காக நாம் காட்டும் போது இமாம்கள் சொன்னார்களா என்று கேட்பது முஷ்ரிக்குகளுடைய வழிகளை அப்படியே பின்பற்றுவது. அவர்களை ஒருபோதும் பின்பற்ற வேண்டாம், நமக்கு இமாம்களை பின்பற்றுவோம். மீண்டும் கேட்பார்கள், நீங்கள் இமாம்களை பின்பற்றுவதாக இருந்தால் சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் யார் இமாமாக இருந்தார்? இன்று 4 மதுஹபுகள் இருப்பதாக இருந்தால் அன்று எத்தனை மதுஹபுகள் இருந்தது என்று கேட்பார்கள். சஹாபாக்களுடைய காலகட்டத்திலும் மதுஹபுகள் இருந்தது. இந்த நாம் இன்று பின்பற்றுகின்ற 4 மதுஹபுகள் இல்லை. அதே நேரத்தில் இதை விடவும் சிறந்த மதுஹபுகள் அன்று இருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த மதுஹப் என்று கேட்பார்கள். அவர்கள் சித்திகி மதுஹப். அவர்கள் இன்னொரு இமாமை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் குர்ஆன் ஹதீஸில் இருந்து சொந்தமாக ஆராய்ச்சி செய்வதற்குரிய தகுதியை நிரம்ப பெற்றவர்களாக இருக்கும் போது அவர்களுக்கு தக்லீது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சித்திகி மதுஹப். அவர்களை மக்கள் பின்பற்றுவார்கள். நபி அவர்களை சொன்னார்களே, நீ அபூபக்கரிடம் செல் என்று சொன்னார்களே, அதற்குரிய அர்த்தம் என்ன? நீ அபூபக்கர் அவர்களை சென்று அவர்களிடம் மார்க்கத்தை கற்றி அவர்களை பின்பற்றி நீ சித்திகி மதுஹபை பின்பற்றி என்று அர்த்தம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன மதுஹப்? அவர்கள் மதுஹபை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தகுதியுடைய ஆராய்ச்சியாளர். அவர்கள் உமரி மதுஹபை சார்ந்தவர்கள். அவர்களுடைய மதுஹபை தகுதியில்லாத மக்கள் பின்பற்றுவார்கள். காலபுன் அப்பாஸ் சொன்னோமே, காலபுன் அப்பாஸ் அவர்கள் எந்த மதுஹப்? அவர்கள் அப்பாசி மதுஹப். அவர்கள் யாரையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இது போன்ற அர்த்தமில்லாத கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்காமல், இது மார்க்க சம்பந்தமான விஷயம், மறுமையில் நம்மிடம் கேட்கப்படுகின்ற வணக்கங்களுக்குரிய முறையை சொல்லித் தருகின்ற காரியம். இது விளையாட்டான விஷயம் அல்ல, இது வியாபார விஷயமோ தொழில் விஷயமோ அல்ல. இது மார்க்க சம்பந்தமான கடமைகளை பின்பற்றுவதில் இருக்கின்றதான காரியம். எனவே குர்ஆனும் ஹதீஸும் மதுஹபுகளை பின்பற்றுவதற்கு ஏவுகின்ற இந்த ஏவர்களை பின்பற்றி பூர்வகால முஸ்லிம்கள் எல்லாம் 14 நூற்றாண்டுகளை சார்ந்த முஸ்லிம்கள் எல்லாம் எப்படி அவர்களெல்லாம் மதுஹபுகளை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அதே போன்று நாமும் மதுஹபுகளை பின்பற்றி வாழ்ந்தால் நேரான வழியை அடைய முடியும். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நாம் உலகத்தில் நமக்கு நடக்க முடியும்.
மறுமையிலும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் இருந்து சருகி விடாமல் நழுவி விடாமல் சொர்க்கத்திற்கு